இருக்காங்களே! நான் காவ்யா மற்றும் மற்றொரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். முந்தைய அமர்வில் தூய பொருட்கள் மற்றும் கலவைகள் பற்றி அறிந்து கொண்டோம். இப்போது தாமதிக்காமல் கரைசல்கள் பற்றி சில தகவல்களை சேகரிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கரைசல்கள், கரைப்பான், சொல்யூட், ஒரு தீர்வின் பண்புகள், ஒரு கரைசல் செறிவு, நிறைவுற்ற கரைசல், நிறைவுறா கரைசல், கரைக்கும் விகிதத்தை பாதிக்கும் காரணிகள். முக்கிய வார்த்தைகள்: கரைசல், கரைப்பான், சொல்யூட், கரைத்திறன், நீர்த்த அதாவது பெரிய அளவு கரைப்பானில் சிறிய அளவு கரைப்பான், செறிவூட்டப்பட்ட அதாவது குறைந்த அளவு கரைப்பானில் அதிக அளவு கரைப்பானானது. செறிவூட்டப்பட்ட கரைசல் அதாவது ஒரு கரைசல் மேலும் கரைசலை கரைக்க முடியாத போது. நிறைவுறா கரைசல் அதாவது ஒரு கரைசல் இன்னும் அதிக கரைப்பானை கரைக்கும் போது. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நாம் அனைவரும் சோடா தண்ணீர் மற்றும் எலுமிச்சை பழத்தை குடித்து மகிழ்வோம். அவை ஒரே மாதிரியான கலவைகளாகும் எடுத்துக்காட்டுகள் என்பதை நாம் அறிவோம். வடிகட்டுதல் செயல்முறை மூலம் அதன் கூறுகளை பிரிக்க முடியாத இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் ஒரே மாதிரியான கலவையானது கரைசல் என்று அழைக்கப்படுகிறது. கரைசல்கள் திடப்பொருட்கள், திரவ பொருட்கள் அல்லது வாயுக்கள் வடிவில் இருக்கலாம். ஒரு கரைசலில் ஒரு கரைப்பான் மற்றும் ஒரு கரைப்பான் குறைந்தபட்சம் 2 கூறுகள் உள்ளன. அதில் உள்ள மற்ற கூறுகளை கரைக்கும் கரைசலின் கூறு அதாவது பொதுவாக அதிக அளவில் இருக்கும் கூறு கரைப்பான் எனப்படும். கரைப்பானில் கரைந்திருக்கும் கரைசலின் கூறு பொதுவாக அதாவது குறைந்த அளவில் இருக்கும் கூறு கரைப்பான் எனப்படும். சர்க்கரையை தண்ணீரில் கரைப்பதின் மூலம் சர்க்கரையின் கரைசல் தயாரிக்கப்படுகிறது. இந்த கரைசலில் சர்க்கரை அதாவது திடமானது கரைப்பானாகவும் நீர் அதாவது திரவமானது கரைப்பானாகவும் உள்ளது. ஒரு கரைசல் என்பது ஒரே மாதிரியான கலவையாகும். ஒரு கரைசலின் துகள்களின் விட்டம் 1 nm அதாவது 10 மேல் இலக்கம் கழித்தல் 9 மீட்டர் விட சிறியதாக இருக்கும். எனவே அவற்றை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. மிக சிறிய துகள் அளவு காரணமாக அவை கரைசலின் வழியே செல்லும் ஒளிக்காற்றை சிதறவிடாது. எனவே கரைசலில் ஒளியின் பாதை தெரிவதில்லை. வடிகட்டுதல் செயல்முறை மூலம் கரைப்பான் துகள்களை கலவையிலிருந்து பிரிக்க முடியாது.
கரைப்பான் துகள்கள் இடையூறு இல்லாமல் இருக்கும்போது குடியேறாது, அதாவது ஒரு கரைசல் நிலையானது. கொடுக்கப்பட்ட கரைப்பானில் நாம் விரும்பும் அளவுக்கு கரைப்பானை கரைக்க முடியுமா? கரைப்பானில் கரையும் கரைப்பானின் அளவை எவ்வாறு தீர்மானிப்பது? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு நிறைவுற்ற கரைசலில் இருக்கும் கரைப்பானின் அளவு அந்த வெப்பநிலையில் அந்த கரைதிறன் எனப்படும். கரைசலின் அளவு குறைவாக இருந்தால் கரைசல் நீர்த்தாகவும், கரைசலின் அளவு அதிகமாக இருந்தால் கரைசல் செறிவூட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கரைசலில் எந்த ஒரு கரைப்பானையும் கரைக்க முடியாது என்றால் அது ஒரு நிறைவுற்ற கரைசல் என்று கூறப்படுகிறது. கரைசலில் உள்ள கரைப்பானின் அளவு நிறைவுற்ற கரைசலில் இருப்பதை விட குறைவாக இருந்தால் அது நிறைவுறா கரைசல் எனப்படும். ஒரு கரைசலின் செறிவு என்பது கொடுக்கப்பட்ட அளவு, அதாவது நிறை அல்லது அளவு, கரைசலில் இருக்கும் கரைப்பானின் அளவு, அதாவது நிறை அல்லது அளவு ஆகும். ஒரு தீர்வின் செறிவை வெளிப்படுத்த பல்வேறு வழிகள் உள்ளன. ஆனால் இங்கே நாம் 3 முறைகளை மட்டுமே கற்றுக்கொள்வோம். 1. ஒரு கரைப்பானின் நிறை சதவீதம் ஈடு கரைப்பான் நிறை கீழ்க்கோடு கரைசல் நிறை பெருக்கல் 100. 2. ஒரு கரைப்பானின் தொகுதி சதவீதம் ஈடு கரைப்பான் அளவு கீழ்க்கோடு கரைசல் அளவு பெருக்கல் 100. 3. ஒரு கரைசலின் தொகுதி சதவீதத்தால் நிறை ஈடு கரைப்பானின் நிறை கீழ்க்கோடு கரைசல் அளவு பெருக்கல் 100. கரைப்பான் துகள்களின் வெப்பநிலை அளவு மற்றும் கிளறுதல் ஆகியவை கரைப்பானில் கரையும் தன்மையின் விகிதத்தை பாதிக்கும் சில காரணிகள் ஆகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கரைசல் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் ஒரே மாதிரியான கலவையாகும். ஒரு கரைசலின் முக்கிய கூறு கரைப்பான் என்றும் சிறியது கரைப்பான் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நிறைவுற்ற கரைசலில் இருக்கும் கரைப்பானின் அளவு அந்த வெப்பநிலையில் அதன் கரைதிறன் எனப்படும். ஒரு கரைசலின் செறிவு என்பது கொடுக்கப்பட்ட அளவு கரைசலில் இருக்கும் கரைப்பானின் அளவு. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கரைசலில் எந்த ஒரு கரைப்பானையும் கரைக்க முடியாது என்றால் அது ஒரு நிறைவுற்ற கரைசல் என்று கூறப்படுகிறது. ஒரு கரைசலில் இருக்கும் கரைப்பானின் அளவு நிறைவுற்ற கரைசலில் இருப்பதை விட குறைவாக இருந்தால் அது நிறைவுறா கரைசல் எனப்படும்.